ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் டார்க் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பட்டரை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் நல்லா தண்ணியை சூடு பண்ணி அது மேலே ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் பட்டர் போட்டுட்டு அதை நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ணணும். ஐசிங் சுகருங்கிறது நமக்கு பவுடர் சுகர் தான். நல்லா பவுட்ரு பண்ணி அதை சளிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டரோடு அது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விழுகாத மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த பட்டரோடையும் அந்த பவுடர் சுகரோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. சுற்றி சுற்றி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பட்டரே ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கீ ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணக்கப்புறம் அது நல்லா அதே போல் முன்னாடி பண்ண மாதிரியே நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறி விட்டோன்னா அடியில் அந்த சூடு இருக்கிறனால நல்லா நமக்கு வந்து அது உருகி வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அது எல்லாத்தையும் மோல்டில் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ நான் கையிலே எடுத்து தான் அது வந்து நல்லா வைக்கிறேன். சில இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே சாக்லேட்டியாக ஊற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் ½ அன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எனக்கு ½ அன் ஹவருக்கு அப்புறம் அந்த மோல்டில் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக அந்த ஷேப்போட அழகாக வந்துருச்சு பாருங்கள். வெறும் ½ அன் ஹவர் தாங்க நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணேன். இப்படி இந்த சாக்லேட் வந்து கையில் எடுத்து செட் பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது ஒரு ½ அன் ஹவரில் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும். நம்ம தண்ணியாட்டம் அதில் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் அந்த மாதிரி போய்க்கல. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஷேப்ஸுமே ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஆக்சுவலி டார்க் சாக்லேட் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இதை வந்து டெய்லி நம்ம பெரியவங்களும் எடுத்துக்கலாம், சின்னவங்களும் டெய்லி ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் வந்து உள்ளே எவ்வளோ கெட்டியாயிடுச்சு பாருங்கள் ½ அன் ஹவரில். இப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி திரும்ப ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் 10 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.